ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நாம பார்க்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல இப்ப அரசியோட கல்யாண வேலைகள் எல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அரசிக்கு புடவை எடுத்துட்டு முகூர்த்த புடவைக்காக கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ செந்திலும் கதிரும் அரசியை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சதீஷ் நல்ல பையன், நமக்கு இவர்தான் கரெக்டான ஆளுன்னு அரசி மனசுலயும் தோணிடுச்சு. அதனால வீட்டுக்கு வந்ததும் சதீஷை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல சதீஷ், நாம 2 பேரும் பேசலாமா, கால் பண்ணட்டுமான்னு மெசேஜ் பண்றா. உடனே அரசியும் சரின்னு சொல்றா. அப்போ சுகன்யா வந்துடுறா. அப்போ சுகன்யா குமரவேல பத்தி ஏதாவது சொல்லுவான்னு அரசி, நீங்க அவனை பத்தி எதுவும் பேச வேணான்னு தடுத்துடுறா. ஆனா சுகன்யா, நான் சொல்றத காது கொடுத்து கேட்கலைன்னா இதையாவது பாருன்னு போன்ல இருக்கிற ஒரு போட்டோவை காட்டுறா. அந்த போட்டோவை பார்த்ததும் அரசி பயங்கர ஷாக் ஆகிடுறா. நான் இந்த மாதிரி நெருக்கமா போட்டோ எடுத்துக்கவே இல்ல, இதெல்லாம் பொய்ன்னு சொல்றா. ஆனா சுகன்யா அரசியோட மனச குழப்புற மாதிரி மெல்ல ஏத்தி விட்டு பேசுறா. அது மட்டும் இல்லாம குமரவேலு ஃபோன் பண்ணி, என்னைய தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ண ரெடியானா, இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாலயும் எல்லா போஸ்டர்லயும் ஒட்டி உன்னை டேமேஜ் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதனால பயந்து போன அரசி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ராஜி வந்து அரசி முகத்தை பார்த்ததும், என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறா. ஆனா சுகன்யா எதுவும் சொல்ல விடாம தடுத்துடுறா. அப்புறம் அரசி யோசிச்சு பார்த்து, இந்த விஷயத்த மறைக்கிறது சரியா இருக்காது, நாம அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சொல்லலான்னு வீட்டுக்குள்ள போறா. ஆனா அங்க பாண்டியன் டென்ஷனா கல்யாண வேலையில பிஸியா இருக்கிறத பார்த்துட்டு அரசி சொல்லாம மறைச்சிடுறா. இப்படியே போக குமரவேலு பண்ண அட்டூழியங்கள் எல்லாம் மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரிய வரப்போகுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து குமரவேலுக்கு சம ஆப்பு வைக்க போறாங்க. அதுலயும் மீனாவுக்கு இப்ப தோசை கல்லெல்லாம் இல்ல, அம்மிக்கல்லு தான் டைரக்டா குமரவேலு மண்டையில போட்டுடுவான்னு நினைக்கிறேன். கதிர் செந்திலுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் சேர்ந்து குமரவேலுவ கும்மி எடுக்க போறாங்க. மொத்தத்துல குமரவேலு ரொம்ப கெட்டவன்னு அரசிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால பாண்டியன் பார்த்த மாப்பிள்ளையோட அரசி கல்யாணம் நல்லபடியா நடந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. குமரவேலுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.